பிரிச்சுட்டு அதுக்கு பதிலா குறிப்பிட்ட மாவு சத்தையும் ரசாயனத்தையும் கலந்தாரு. இது பாலோட அடர்த்திய அப்படியே வச்சிருக்கும், ஆனா சத்து இருக்காது. யாரு பார்க்க போறாங்க, பார்க்க அப்படியே தானே இருக்குன்னு தனக்குள்ளேயும் சிரிச்சுக்கிட்டாரு. அடுத்த ஒரு வாரம் மாரியப்பனோட கல்லாவும் நிறைஞ்சிச்சு, லாபமும் 2 மடங்காச்சு. ஆனா ஊர்ல ஒரு மாற்றமும் தெரிஞ்சிச்சு. குறிப்பா குழந்தைகள் வசிக்கிற வீடுகள்ல லேசான சலசலப்பும் ஏற்பட்டுச்சு. என்னவோ தெரியல மாரியப்பா, குழந்தைங்க இந்த வாரம் சரியாவே பாலை குடிக்க மாட்டுக்கிறாங்க, வாந்தியும் எடுக்கிறாங்க அப்படின்னு பெரியவர் ராமசாமியும் சொன்னாரு. மாரியப்பனும் பதச்சமடையாம, அது ஒண்ணும் இல்லையா, காலநிலை மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு மாரியப்பனும் மழுப்பிட்டு போயிட்டாரு. 3ஆம் நாள் மாரியப்பனோட வீட்டுக்கு ஒரு அவசர செய்தியும் வந்துச்சு. அவருடைய 4 வயசு பேரன் கதிர் திடீர்னு மயங்கியும் விழுந்துட்டான். மாரியப்பன் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கும் ஓடினாரு. கதிர் வயிற்று வலியாலையும் துடிச்சுக்கிட்டு இருந்தான்.